ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. விஜிபி அப்படின்றது சொன்னாலே நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது அந்த விஜிபி அப்படின்னு சொல்ல போகிற அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போயிருப்போம். ஆப்வியஸ்லி சென்னையில் இருக்கிற ஈசிஆரில் ஈஞ்சம்பாக்கத்தில் தான் இந்த விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்றது இருக்குது. முந்தா நேற்று நைட் ஒரு 6:15 ஈவினிங் ஒரு 6:15க்கு வந்துட்டு சம்மர் வெக்கேஷன் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட குழந்தைகளை சரி விஜிபிக்கு போகலாம், இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஒன் டே ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டைமில் வந்திருக்காங்க. அப்போ ஒரு 6:15 மணிக்கு ஒரு ரைடு ஒன்று ஏறி இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ரைடில் 36 பேர் ஏறி இருக்காங்க. அந்த ரைடு மேலே ஏறி போனதோட சரி கிட்டத்தட்ட 3 மணி நேரமா இறங்கவே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ரைடோட மோட்டார் வந்துட்டு ஸ்டெக் ஆகி நின்றுச்சான், டெக்னிக்கல் இஷ்யூவா. ஸோ அதனால மேலே போன அந்த 36 பேர் அந்த ரைட்ல 3 மணி நேரமா தொங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு அப்புறமா தான் அந்த 36 பேரை பத்திரமா மீட்கப்பட்டார்கள். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 36 பேர் அந்த அந்தரத்தில் 3 மணி நேரம் தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்ததுன்னா, அதாவது அந்த 36 பேர் தொங்கியிருந்த அந்த ஒரு ரைடு டமால்னு கீழே விழுந்திருந்தா அந்த 36 பேர் ஸ்பாட் அவுட் இறந்துருப்பாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுதான் முக்கியமான ஒரு ஹெட்லைன் நியூஸாகவே இருந்திருக்கும். டாப் ஆஃப் த பிரேக்கிங் நியூஸாகவே அது மாறி இருக்கும். நல்ல வேளை அப்படி யாருக்கும் எதுவும் ஆகலை. சரி, இந்த ரைடை ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட்டர் எங்கன்னு பார்த்தா அவன் ஓடிட்டான். ஸ்டக்காகி மேலே நின்னதுமே அவன் பயந்து ஓடிட்டான். திரும்பி கீழே இறங்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ தான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. ஸோ என்ன நடந்தது முந்தா நேற்று விஜிபியில், அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன மாதிரி ரைட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இப்போ விஜிபி இதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது கம்ப்ளீட்டடாக இந்த விஜிபியில் நடந்த இந்த அசம்பாவிதத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுக்க முழுக்க வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ இது போல உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, யாரெல்லாம் விஜிபிக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் விஜிபிக்கு போயிருக்கீங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ முந்தா நேற்று வந்துட்டு வழக்கம் போல் விஜிபி வந்துட்டு ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ சம்மர் வெக்கேஷன் ஆச்சு. ஸோ பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் லீவுனால ஒன் டே ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு இந்த விஜிபிக்காக ஒன் டே ட்ரிப்காக வந்திருக்காங்க. வரவேல காலையில் எல்லாமே நல்லா தான் ஸ்மூத்தாக தான் போயிருக்கு இந்த ஆப்ரேஷன். இந்த விஜிபியில் வந்துட்டு நிறைய த்ரில்லிங் ரைடு இருந்தாலும் அதில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் ஒன்று இருக்குது, ரைடு ஒன்று இருக்குது. அதுதான் வந்துட்டு டாப் கன் அப்படின்னு சொல்லப்படுற ரைடு. இந்த டாப் கன் ரைடு அப்படின்றது இது என்ன பண்ணும் அப்படின்றப்போ ஒரு ரைடில் 36 பேரை வந்துட்டு இது எடுத்துக்கிட்டு போகுமா. அந்த ரைடில் அந்த 36 பேர் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்ற மாதிரி உட்காருவாங்க. இந்த ரைடு எப்படி இருக்கும் அப்படின்றப்போ பட்சத்தில் ஒரு கீழே டவுன் ஃப்ளோரில் இருந்து அப்படியே டாப் ரொம்ப பெரிய ஒரு ஹைட் டாப்புக்கு போகும். ஸோ அங்கே இருக்கிற சிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த டாப்பில் உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த டாப்லேருந்து சரக்குன்னு கீழே இறங்கி திரும்பி மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மேலே ஏறி கீழே ஏற போகிற மாதிரி ஒரு டாப் கன் ரைட் மாதிரி ஒன்று இருக்குது. இது ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டாப் கன் ரைடை வந்துட்டு விரும்பி ஏறுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முந்தா நேற்று ஈவினிங் ஒரு 6:15க்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, இந்த டாப் கன் ரைடில் வந்துட்டு ஒரு 36 பேர் ஏறுறாங்க. ஸோ அதில் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, ஆண்களுமே இருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ரைடு மாதிரி போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருந்து டாப்புக்கு மேலே போயிடுச்சு. 6:15க்கு ஃபஸ்ட் ரைடு எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது டாப்பில் போய் நிற்கும்போது சரி இதுக்கப்புறமா தான் கீழே வரும் போல இருக்குன்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டு இருக்கிற 36 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ண சில செகண்ட் வந்துட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கீழே இறங்கும் போல இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஆடியன்ஸு. அந்த செகண்டுன்றது வந்துட்டு மினிட்ஸாக மாற ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்ப நேரமாக மேலே நிற்கிற மாதிரி இருக்குமே, கீழே இறங்கணுமே. இதுக்கு முன்னாடி போன ரைடு எல்லாமே பார்க்கும்போது டக்குன்னு கீழே இறங்குமே, இது மட்டும் ரொம்ப நேரமாக டாப்பில் நிற்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட் பட்டிருக்காங்க. அப்படி டவுட் பட்டு பார்க்கும்போது வந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் டைம் போக போக வந்துட்டு கீழே இருக்கிறவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, இங்கே இருந்த ஆப்ரேட்டரை காணும்பா, ஓடிட்டாம்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா ரைடுக்கு பக்கத்தில் ஒரு மோட்டர் இருக்கும், ஒரு சுவிட்ச் இருக்கும், சுவிட்ச் பட்டன்ஸ் மாதிரி மோட்டர் இருக்கும் இல்லையா. அந்த மோட்டர் பக்கத்தில் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒருத்தன் இருப்பான் எல்லா ரைட்லையுமே. அந்த ஆப்ரேட்டர் ஓடிட்டானா, என்னங்க ஆப்ரேட்டர் ஓடிட்டானா எப்படி கீழே இறங்குதுன்னு சொல்லி மேலே இருக்கிறவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ரைடு வந்துட்டு மோட்டர் ஃபெயிலர்னால மேலேயே நின்றுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ கீழே இருக்கிறவங்க வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மேலே இருக்கிறவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் கீழே இறங்கணும், இங்கேருந்து குதிச்சோன்னா கண்டிப்பாக செத்துருவோம். ஸோ அதனால் அவங்ககிட்ட இருக்கிற ஃபோனில் இருந்து 100க்கு கால் பண்ணியிருக்காங்க, போலீஸுக்கு டேரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஜிபியில் மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல 36 பேர் வந்துட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களை சீக்கிரமாக வந்து காப்பாற்றுன்னு சொல்லி கீழே இருக்கிற ஆடியன்ஸும் அதே போல் 36 பேர் மேலே தொங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு ஃபோன் டேரெக்டாக போலீஸுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் இந்த ஒரு விஷயம் தெரிய வரதுக்குள்ளேயே வந்துட்டு நடுவில் பக்கத்தில் இருக்கிற ரைடு இருக்கிற ஆப்ரேட்டர்ஸை வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சிட்டு வேற ஒருத்தர் இருந்திருக்கானா.
அந்த நேரத்தில் அவனை வர கோவத்துக்கு அடிச்சே போட்டிருக்கணும். ஸோ ரொம்ப கேஷுவலாக பக்கத்தில் இருக்கிற ரைடு ஆப்ரேட்டர் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படி தான் கீழே இறக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவனோட பாடி லாங்குவேஜ், நக்கலான பாடி லாங்குவேஜும் ஒரு மாதிரி நக்கலான சிரிப்பும் சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிருக்கான் கேஷுவலாக. அப்படி இருந்தும் தெரிஞ்சு உடனே வந்துட்டு துரப்பாக்கமும் ப்ளஸ் வந்துட்டு நீலாங்கரையில் இருக்கிற ஃபயர் அண்ட் சேஃப்டி ரெஸ்கியூ டீமும் விஜிபிக்குள்ளே வந்துட்டாங்க. அதே போல் நீலாங்கரையில் இருக்கிற இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ஸில் இருக்கிற போலீஸுமே வந்துட்டு விஜிபிக்குள்ளே வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற செம்மையாக அந்த டாப் கன் சுற்றி இருக்க அந்த ரைடை சுற்றி நிறைய க்ரௌட் எல்லாமே நின்றுருக்கு. ஸோ இந்த ரெஸ்கியூ டீம் வந்து பார்த்ததுக்கப்புறமா அது ரொம்ப பெரிய ஒரு டாப்பில் வந்துட்டு 36 பேருமே வந்துட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க. உடனே ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிரேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிரேன் பேர் வந்து ஃப்ராண்டோ ஸ்கை லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிஃப்ட் மூலிமா 36 பேரை 3 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா பத்திரமா தரை இறக்கியிருக்காங்க. இதோட தொடர்ச்சியாக நம்ம இந்த நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு விஜிபிக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க. 36 பேரோட உயிர் வந்து ஊசல் அடிக்கிட்டு இருக்கு 3 மணி நேரமாக. இது என்ன மாதிரி ரைடு வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் சரியா இல்லையான்னு சொல்லி இதுக்கான ஒரு விளக்கத்தை கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விளக்கத்துக்கு இப்போ விஜிபி என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த மாதிரி வந்துட்டு டாப் கன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரைடு வந்துட்டு ரொம்ப டாப்பில் போய் நின்றுச்சு மோட்டர் பிரச்சனைனால. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் 36 பேருமே வந்துட்டு அந்த டாப்பில் தான் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட இருக்கிற கிரேனை எடுத்துகிட்டு போய் நாங்கள் காப்பாற்றலான்னு பார்த்தா எங்கள் கிரேன் ஹைட்டை விடவே இந்த டாப் கனோட ஹைட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த உயரத்தில் மக்கள் இருந்திருக்காங்க அந்த 36 பேரும். ஸோ எங்களால் வந்துட்டு எங்கள் கிரேனை வச்சு காப்பாற்ற முடியல. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ரெஸ்கியூ டீம் வந்து அந்த 36 பேருமே பத்திரமா காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜிபி சைட்லேருந்து இந்த ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடியன்ஸ், அங்கே இருந்த கஸ்டமர்ஸ், இந்த இன்சிடென்ட்டை நேரில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த ஒரு விஜிபியில் நாங்கள் இவ்வளோ ஒரு கூச்சல் போடுறோம், இவ்வளோ ஒரு சத்தம் போடுறோம், யாருமே வந்துட்டு உதவுறதுக்கு விஜிபிலேருந்து ஆட்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது, என்ன நடந்தது, என்ன விஷயம்னு சொல்லி ஒரு ஹெல்ப்புக்கு கூட யாருமே விஜிபி சைட்லேருந்து வரல அப்படின்றது அவங்க முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்னதான் ரைடு வந்துட்டு மோட்டர் பிரச்சனால நின்னாலுமே ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒருத்தன் வந்துட்டு எந்த நேரத்திலுமே இருக்கணும் இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தாலுமே. பட் இதில் ஓடின முதலாளே அந்த ஆப்ரேட்டர் மட்டும்தான். அந்த ஆப்ரேட்டர் மட்டும் எங்கள் கையில் கிடைச்சானா அவங்களை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் பொதுமக்கள் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டருமே எஸ்கேப் ஆயிட்டான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றது பார்த்ததுக்கப்புறமா. மூணாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரைடில் இருக்கும்போது எதுக்காக இது பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்காக விஜிபி வச்சிருக்காங்க, இங்கே இருக்கிற ரைட் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணப்படலையா அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒரு விஷயமும் வந்துட்டு முன்வைக்கிறாங்க. ஸோ இதில் பேசிக்காக பார்க்கும்போது நாங்கள் இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம், பிரச்சனைலாம் இருக்கும்போது எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே விஜிபி சைட்லேருந்து வரலன்றது தான் எங்களுக்கு கோவம். அந்த ஆப்ரேட்டர் எங்களை விட்டு ஓடிட்டான்றது தான் கோவம். பக்கத்தில் இருக்கிற ஆப்ரேட்டருமே நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எப்படியும் காப்பாற்றிடும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நார்மலாக பேசுகிறான், அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான். இது எந்த வகையில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட 36 பேரில் சில பேரும் கீழே அந்த இன்சிடென்ட்டை நேரில் பார்த்த சில மக்களுமே வந்துட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டு விஜிபி மேலே வச்சிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக இதுக்கப்புறமா நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் விஜிபியில் நடத்தப்படுமா அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்காக விஜிபி ஒரு டெம்பரரியாக க்ளோஸ் செய்யப்படுமா படாதான்றது தெரியல. பட் அந்த 36 பேரில் அவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு இன்கேஸ் அந்த ரைடை உடஞ்சி கீழே விழுது அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி 36 பேர் அந்த விஜிபியிலேருந்து இறந்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஹார்ட் ஆஃப் த பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கும். நல்ல வேளை அங்கே இன்னி வரைக்கும் அந்த 36 பேருக்கு எதுவுமே ஆகலைன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு இருக்கிற எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே ஒரு லெசனாக இருக்கும். ஸோ எல்லா ரைடுமே ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா, அங்கே வரவங்களுக்கு ஏன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியாது, அவங்க ஒன் டே ட்ரிப்புக்காக ஜாலிக்காக வருவாங்க. பட் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றது சரி பார்க்க வேண்டியது அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அதே போல் நம்மளுமே வந்துட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்றது ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம ஒன் டே ட்ரிப் என்ஜாய் பண்ண பார்க்கும்போது எதெல்லாம் த்ரில்லிங்கான அட்வான்டேஜ்லாம் இருக்கோ அதெல்லாம் குழந்தைகளை வந்துட்டு உட்கார வைக்கிறது நம்மளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஏன்னா அந்த 36 பேரில் வந்துட்டு நிறைய குழந்தைகளும் இருந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுது. இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இருக்கிற ஒரு ரைடு எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ் தவிர்க்கணும் அவங்களோட குழந்தைகளை உட்கார வைக்கிறதுக்காக அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் விஜிபியில் நடந்த முந்தானேத்து நைட்டு நடந்த சம்பவம் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஜிபிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லைக்குமே பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.